அடிமரத்தினின்று பிரியும் மாபெரும் கிளை கவை எனப்படுகிறது. கவையிலிருந்து பிரிவது கொம்பு கொப்பு. கொம்பிலிருந்து பிரிவது கிளை. கிளையிலிருந்து பிரிவது சினை. சினையிலிருந்து பிரிவது போத்து. போத்திலிருந்து பிரிவது குச்சி. குச்சியிலிருந்து பிரிவது இணுக்கு என பாவாணர் எடுத்துக்காட்டியுள்ளார். ஒவ்வொரு தாவரத்தின் விலைக்கும் வேறு பெயர் இருக்கும். வேப்ப இலை, புளி, வேம்பு இலை, நெல் தாள், நெல் புல் தாள், சோளம், கரும்பு தோகை, தென்னை, பனை, ஓலை. காய்ந்த தாள் தோகையை குறிப்பது. சண்டு என்னும் காய்ந்த இலையை குறிப்பது. சருகு என்றும் அழைக்கப்படுவதையும் இவர் நுட்பமாக எடுத்துக் காட்டுகிறார். காய்கள் கனிகள் ஆகிய மொத்தமாக தொகுதியாக காய்ந்திருப்பதற்கும் தாவரங்களுக்கு ஏற்ப வேறு வேறு பெயர்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. அவரை, துவரை, குத்து, திராட்சை, குலை, பழம், வாழை, தாறு, கேழ்வரகு, கதிர். பல்வேறு பழங்களின் மேற்பகுதியை குறிக்க வேறு வேறு பெயர்கள் உள்ளதை அறிந்துள்ள முடிகிறது. மிக மெல்லிய பழத்தோல் வகை தொலி எனப்படுகிறது. பழத்தோலின் மேற்பகுதி திண்ணமாக இருந்தால் தோல், வண்ணமாக இருந்தால் ஓடு எனப்படுகிறது. முழுச்சுரையின் ஓடு குடுக்கை என்றும், தேங்காய் நெற்றியின் மேற்பகுதி மட்டை என்றும் வழங்கப்படுகின்றன.